வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவுக்கு போகலாம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனிக்கிழமையை பற்றி தான். சனிக்கிழமை அப்படின்றது அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தான் சனிக்கிழமை. அந்த நாளில் சனி பகவானை வணங்குவது ரொம்பவே நல்லது. சனிக்கிழமையில் அவரோட எளிய பரிகாரங்கள் சிலது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா சனி பகவானோட பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும், வெற்றியும் உங்களுக்கு வரும். சனிக்கிழமையில் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆலமரத்து வேரில் பால் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே நல்லது. இந்த பரிகாரத்தை செய்வது மூலமாக வேலை மற்றும் தொழிலில் வெற்றி கிடைக்கும், கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்னு நம்பப்படுது. அடுத்தது, வாழ்க்கையில் வெற்றி பெறவும் தடைகளை நீங்கவும் சனிக்கிழமை அன்னைக்கு தேங்காயோட மேல் பகுதியை வெட்டி அதில் மாவு, அரிசி மாவு, சர்க்கரை கலந்து நிரப்பிக்கோங்க. அதை வீட்டை விட்டு தூரமாக எடுத்து சென்று மண்ணில் புதைக்கிற மாதிரி புதைச்சிடணும். தேங்காயின் மேல் பகுதி மண்ணுக்கு மேலே வெளியே தெரிகிற மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்வதனால சனியோட கெட்ட தாக்கம் குறையும். இதில் இருக்கக்கூடிய மாவும் சர்க்கரையும் எறும்புகள் சாப்பிட அது எப்படி கரையுதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும். இனி சனிக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடாததை பார்க்கலாம். இரும்பு பொருட்கள் சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இரும்பு பொருட்கள் வாங்கக்கூடாது. ஆனால் இதை தானமாக நீங்கள் கொடுக்கலாம். வெள்ளி நகைகள் தொழில் ரீதியாக நஷ்டம் ஏற்படுறதுனால இதையும் நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தானம் செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரும்பு பொருட்களை நீங்கள் தானமாக செய்யலாம். மற்றபடி கத்திரிக்கோள் கொடுக்கக்கூடாது, மரம், தோல் பொருட்கள் மற்றும் தானியங்கள் வாங்குவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணீர் குவளைகள் வாங்கலாம், பூச்சாடிகள் வாங்கலாம், பூச்செடிகள் வாங்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். சனிக்கிழமையில் வீட்டை சுத்தம் செய்கிற பொருட்களை அதெல்லாம் வாங்கிறத நீங்கள் தவிர்க்கணும். மாவு சார்ந்த பொருட்களையும் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. இது மூலமாக சனிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன செய்யலான்றதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. வாழ்க வளமுடன்.